இந்த ரெண்டு ஸ்பேஸ் ராக், அதாவது விண்கற்கள். இது நம்ம நிலாவுல இருந்து வந்த கல். ஆமோனைட் என்கிற உயிரினத்தோட புதைப்படிவம், ஸ்பினோசரஸ் என்கிற டைனோசரோட புதைப்படிவம். திடமான கல்லாகவும் இருக்கும், அதே நேரத்துல வளையவும் செய்யும். இது இரவு நேரத்துல ஒளிரக்கூடிய கல். ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கல்லு. கல்லு கல்லு கூவுற, அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது சொல்ல வேண்டியதானே, அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துறா. பூமியும் ஆரம்ப காலத்துல சூரியன் போலவே ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்தா தான் இருந்தது. இந்த நெருப்பு பந்தானது பல லட்சம் ஆண்டுகளா குளிரடைஞ்சு இதுல பாறைகளும் கற்களும் உருவாக ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்துல பூமியில நிறைய ஹைட்ரோஜன் வாயு நிறைஞ்சிருந்தது. அது பூமியோட நெருப்பு பிழம்பு, அதாவது மேக்மாவோட கலந்து அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து அது குளிரடைஞ்சு அதுல இருந்து நீர் உருவானதா இப்போ இருக்கிற கரண்ட் ரிசர்ச் சொல்லப்படுது. சரி, பூமியில இருக்கக்கூடிய பாறைகள் எப்படி உருவாச்சுன்றதை இப்போ பார்க்கலாம். பூமியில இருக்கக்கூடிய பாறைகளை 3 வகையா பிரிக்கலாம். அதுல முதலாவது இக்னியஸ் ராக்ஸ், ரெண்டாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ், மூணாவது மெட்டமார்பிக் ராக்ஸ். இதுல முதல்ல நம்ம இக்னியஸ் ராக்ஸ் பத்தி பார்க்கலாம். இக்னியஸ் ராக்ஸ்னா பூமியில இருக்கக்கூடிய எரிப்பிழம்பானது, அதாவது மேக்மாவானது திரவ நிலையிலிருந்து குளிரடைஞ்சு அது திடநிலைக்கு மாறும்போது உருவாகக்கூடிய பாறைகளை தான் நம்ம இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்றோம். இக்னியஸ் ராக்ஸை 2 வகையா பிரிக்கலாம். அதுல முதலாவது இன்ட்ரூசிவ் ராக்ஸ். இன்ட்ரூசிவ் ராக்ஸ்னா நம்மளோட நிலப்பரப்புக்கு கீழே குளிர்விக்கப்படக்கூடிய பாறைகளை இன்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்றோம். இரண்டாவதா எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ், அதாவது நிலப்பரப்புக்கு மேற்பகுதியிலேயே குளிர்விக்கப்படக்கூடிய பாறைகளை எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்றோம். இன்ட்ரூசிவ் ராக்ஸுக்கு எடுத்துக்காட்டா நம்ம கிரானைட்டை சொல்லலாம். கிரானைட் நிலப்பரப்புக்கு அடியில பொறுமையா குளிர்விக்கப்படுறதுனால அதுல பெரிய சைஸான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திடமாகவும் இருக்கு. அதனாலதான் அதை நம்ம ஃப்ளோரிங் போன்ற இடத்துல பயன்படுத்துறோம். எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பசால்ட்டை பார்க்கலாம். பசால்ட்டுங்கிறது நிலப்பரப்புக்கு மேல ரொம்ப வேகமா குளிர்விக்கப்படுறதுனால அதுல சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆனது ஆற்றிலும் கடலிலும் ஏன் பாலைவனத்தில கூட உருவாகக்கூடியது. எரிமலை பிழம்புல இருந்து உருவான கற்கள் நீரினாலும் காற்றினாலும் சிறு துகள்களா அரித்து செல்லப்படுது. இந்த அரித்து செல்லப்படுற சிறு துகள்கள் ஒரே இடத்துல டெபாசிட் ஆகி அதை பல அடுக்குகளா, அதை பல லேயர்ஸா ஃபார்ம் ஆகி திடத்தன்மையை அடையுது. இந்த ப்ராசஸ் நடைபெற பல லட்சம் ஆண்டுகள் ஆகுது. இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் காலங்கள் மாற மாற பல அடுக்குகள், அதாவது பல லேயர்ஸா உருவாகுது. இந்த லேயர்ஸை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த காலகட்டத்துல நம்மளோட நிலப்பரப்பு எப்படி இருந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாலைவனங்கள்லயும் கடலே இல்லாத இடங்கள்ல கூட பல கடல் உயிரினங்கள் வாழ்ந்த புதைப்படிவம், அதாவது ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்கிறத பாக்குறோம். இது மூலமா டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸையும் நம்ம நிலப்பரப்போட மாறுதல்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. செடிமெண்ட்ரி ராக்ஸை நம்ம 3ஆ பிரிக்கலாம்: கிளாஸ்டிக், கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக். கிளாஸ்டிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ங்கிறது சின்ன சின்ன துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாறையா உருவாகிறத கிளாஸ்டிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாண்ட்ஸ்டோன் எடுத்துக்கலாம். கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ங்கிறது பல மினரல்ஸ் தண்ணியில கரையப்பட்டு அது ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல திடமடையும் போது உருவாகக்கூடிய பாறைகளை கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிறிஸ்டல்ஸ், ஜெம்ஸ்டோன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ங்கிறது உயிரினங்கள்ல இருந்து உருவாகக்கூடிய கற்கள். மரங்களோ இல்ல நிலப்பரப்புல வாழக்கூடிய உயிரினங்களோ அல்ல கடல்ல இருந்து வாழக்கூடிய உயிரினங்களோ இறந்து போய் அது காலப்போக்கில் கற்களா மாறும். இதை ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபாசில்ஸ், நிலக்கரி, சுண்ணாம்பு, பெட்ரிஃபைட் வுட் இதெல்லாம் சொல்லலாம். சரி, மரங்களோ இல்ல உயிரினங்களோ எப்படி கற்களா மாறுதுங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவா உயிரினங்களோ செடிகளோ மரங்களோ இறந்து போச்சுன்னா அதுல பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் அதை உட்கொண்டு அதை மக்கி போக வைக்கும். ஆனா பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாக்டீரியாவோ ஃபங்கஸோ அந்த அளவுக்கு இவால்வ் ஆகல, அதாவது பரிணாம வளர்ச்சி அடையல. ஒரு சில மரங்கள்லாம் நீர்ல அடித்து செல்லப்பட்டு அதுல இருக்கக்கூடிய செல்களுக்குள்ள மினரல்ஸ் ஊடுருவி அதை காலப்போக்குல கற்களா மாத்துது. இதை பெட்ரிஃபைட் வுட்னு சொல்றோம். இப்ப மெட்டமார்பிக் ராக்ஸ் பத்தி பார்க்கலாம். மெட்டமார்பிக் ராக்ஸ்ங்கிறது ரொம்ப யூனிக்கானது. இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் பூமியோட நிலப்பரப்புக்கு அடியில அதீத பிரஷர்னாலையும், அதாவது அதீத அழுத்தத்தினாலையும் அதீத சூட்டினாலையும் தன்னோட நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதை நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்றோம். மெட்டமார்பிக் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிளா நம்ம மார்பிள்ஸ் சொல்லலாம், அதாவது பளிங்கு கற்கள். சரி, இப்போ என்னோட பர்சனல் மியூசியம்ல இருந்து ஒரு சில ராக்ஸ் அண்ட் ஃபாசில் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு கிறிஸ்டல் கிளஸ்டர் ஆஃப் அமெதிஸ்ட், அதாவது எரிமலை பிழம்பு நேரடியா தண்ணியில விழும்போது
அதுல காற்று அடைக்கப்பட்டு ஒரு முட்டை வடிவுல வெளியே திடமாவும் உள்ள காலியாவும் இருக்கும். இடத்துல தண்ணியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் உள்ள புகுந்து கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகுது. இது பல லட்சம் ஆண்டுகளா உருவாகுது. இதை நம்ம ஜியோட் கிளஸ்டர்னு சொல்றோம். அடுத்து இந்த ரெண்டு ஸ்பேஸ் ராக், அதாவது விண்கற்கள். இந்த கற்கள் நம்ம பூமியில ஏற்படுற எந்த ராக்ஸ் ஃபார்மேஷனுக்குள்ளேயும் வராது. விண்வெளியில உருவாகிறதாவோ ஏதாவது அழித்த நட்சத்திரத்துல இருந்தோ நம்ம பூமிக்குள்ள விழக்கூடிய கற்கள் தான் இது. அப்புறம் இது நம்ம நிலாவுல இருந்து வந்த கல். அப்புறம் இதுக்கு பேரு ஆமோனைட் ஃபாசில். இது ஆமோனைட் என்கிற உயிரினத்தோட புதைப்படிவம். இது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை சேர்ந்தது, அதாவது ஜுராசிக் காலத்தை சேர்ந்தது. இதை வச்சு பல ஸ்கேம்ஸ்கள் கூட நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இது ஸ்பினோசரஸ் என்கிற டைனோசரோட பல்லோட புதைப்படிவம். இது ஒரு மாமிச பச்சினி வகையை சேர்ந்தது. இந்த பல்லு கிட்டத்தட்ட 4 இன்ச் அளவுக்கு வரைக்கும் வளரக்கூடியது. அடுத்து இதுக்கு பேரு கார்போலைட். சயின்டிபிக் நேம்ல சொன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்குல்ல, ஆனா இது டைனோசரோட கழிவு. கர்மா என்ன இப்படி நாறுது? அடுத்து இது ஒரு ராக் சால்ட். இதுவும் ஒரு செடிமெண்டரி ராக் வகையை சேர்ந்ததுதான். இது ஒரு ஹிமாலயன் ராக் சால்ட். இது பாகிஸ்தான்ல கேவ்ரா சால்ட் மைன்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது இமயமலையெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகள் முழுக்க கடல் நீரா இருந்தது. நிலப்பரப்பு நகரும் பொழுது இந்திய டெக்டானிக் பிளேட்டும் யுரேஷியன் டெக்டானிக் பிளேட்டும் மோதி நிலப்பரப்பு மேல கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி இமயமலை உருவாக காரணமா இருந்தது. இந்த ப்ராசஸ் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இமயமலை வருடத்துக்கு 2 mm வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல தான் கடல் நீர் வற்றி நீராவியாகி உப்பு மட்டும் தங்கி நிலத்துக்கு அடியில புதையப்பட்டு ராக் சால்ட்டா உருமாறுது. அடுத்து பார்க்க போறதுதான் கற்களிலேயே மிகவும் அரிய வகை கல். இதுக்கு பேரு இட்டாகாலமைட். இது ஒரு சாண்ட்ஸ்டோன் வகையை சார்ந்தது. இது பார்க்க கல்லு மாதிரி இருந்தாலும் இதோட ஸ்பெஷாலிட்டியே இது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது. திடமான கல்லாகவும் இருக்கும், அதே நேரத்துல வளையவும் செய்யும். இவ்வளவுதாங்க ராக்ஸோட டைப்ஸ். ஒரு சில கற்கள் ரேடியேஷனை வெளிப்படுத்தலாம், ஒரு சில கற்கள் காந்தத்தன்மை கொண்டதா இருக்கலாம், ஒரு சில கற்கள் ஒளிரக்கூடிய தன்மையை கொண்டதா இருக்கும். ஆனா இந்த கற்கள் எல்லாம் வச்சு பல ஸ்கேம்ஸ்கள் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த கல்லை போட்டா பணக்காரனா ஆகலாம், இந்த கல்லை போட்டா நோய் நொடி இல்லாம இருக்கலாம்னு பல ஏமாத்து வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னொரு கல்லை காட்ட மறந்துட்டேன், அதை இப்போ காட்டுறேன். இந்த கல் பேரு நைட் பேர்ல். இதை சைனீஸ்ல ஈமிங்ஜூ ஸ்டோன்னுவாங்க. இது அரச காலத்துல, அதாவது சீன அரச காலத்துல தங்கத்துக்கும் வைரத்துக்கும் மேல ரொம்ப மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு கல்லா பார்க்கப்பட்டது. அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான். அது இப்படி வெளிப்படையா பார்த்தா தெரியாது. லைட்ஸ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹே கூகுள், டர்ன் ஆஃப் த நைட் லேம்ப். இதுதாங்க இந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டியே. இது இரவு நேரத்துல ஒளிரக்கூடிய கல். இது தனக்குள்ள ஒளியை சேமிச்சு இரவு நேரத்துல வெளிப்படுத்தும். இந்த கல்லை நம்ம அல்ட்ராவயலட் ரேஸ், அதாவது பிளாக் லைட்ல அடிச்சோம்னா ஆரஞ்சு கலர்ல மாறும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே டியூட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கலாம். பை.